வெவ்வேறு ஹோமோ இனங்கள் ஒரே காலகட்டத்தில் ஒரே இடத்துல வெவ்வேறு பரிணாம வளர்ச்சிகளோட வாழ்ந்தாங்கிறத ஹோமோ நலேடி நமக்கு ஈஸியா கத்துக் கொடுக்குது. இவங்களுக்கு நவீன மனிதர்கள் மாதிரியே ஒரு வித்தியாசமான பழக்கம் இருந்திருக்கு. அது என்னன்னா, அவங்க இறந்து போனவங்களை குகையோட ஆழமான இருட்டான உள்ள போறதுக்கே கஷ்டமான பகுதிக்கு கொண்டு போய் புதைச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. டினாலேடி அறையில சுமார் 1500க்கும் மேற்பட்ட எலும்புகள் கிடைச்சிருக்கு. இது குறைஞ்சது 15 பேரோட எலும்பு கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஒரே நேரத்தில் இறந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு காலப்போக்கில் ஒன்னொன்னா அங்க சேர்க்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இறந்தவங்களை இப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு போறது அவங்களுக்கு ஒரு விதமான சடங்கு முறையா இருந்திருக்கலாம், இல்லைன்னா இறந்தவங்களை அப்புறப்படுத்துறதுக்கு இது ஒரு நோக்கமா இருந்திருக்கலாம்ங்கிறதையும் காட்டுது. இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் நவீன மனிதர்கள்ட்டையும் இல்லைன்னா பெரிய மூளை கொண்டவங்கள்ட்டையும் தான் இருந்திருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இவங்களுக்கு சின்ன மூளை இருந்தாலும் இப்படி அறிவுத்திறனோடையும் கலாச்சாரத்தையும் ஃபாலோ பண்ணிருக்காங்கிறது நம்ம ஆராய்ச்சியாளர்களுக்கு பெரிய ஷாக்கிங்கா இருந்திருக்கு. ஆனா இவ்வளவு ஆழமான சின்ன குகைக்குள்ள வெளிச்சமே இல்லாத இடத்துல எப்படி இவங்க கொண்டு போயிருப்பாங்க அப்படிங்கறத ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்க உருவாக்குது. ஒருவேளை அப்பவே அவங்க நெருப்பை யூஸ் பண்றதுக்கு தெரிஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன் அப்படி சொல்றேன்னா, அதுக்கு முன்னாடி 24 லட்சம் வருஷத்துல இருந்து 14 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கருவிகளை உருவாக்குன நம்மளோட ஹோமோ ஹெபிலிசிஸ் அவங்களுக்கு முன்னாடி தான் வாழ்ந்திருக்காங்க. இந்த ஹோமோ ஹெபிலிசிஸோட மூளை பாத்தீங்கன்னா ஹோமோ நலேடியோட மூளையை விடவே கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. கூர்மையான கற்களை வச்சு விலங்குகளை அறுக்கிறது, எலும்புகளை உடைக்கிறதுன்னு சில கருவிகளை இவங்க பயன்படுத்தினாங்க. இதுதான் அவங்க வேட்டையாடுறதுக்கும் உணவை சேகரிக்கிறதுக்குமே அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இது ஒரு ஆர்டரா சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹோமோ ஹெபிலிசிஸ் வந்தாங்க, அப்புறம் ஹோமோ எரெக்டஸ் வந்தாங்க, அப்புறம் ஹோமோ நலேடி வந்தாங்க, அதுக்கப்புறம் ஹோமோ செப்பியன்ஸ், அதுக்கப்புறம் தான் நவீன மனிதர்களான நம்ம வந்திருக்கோம். மனித இனத்தோட தோற்றம் வளர்ச்சி பத்தின தேடல் இன்னும் முடியல அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் பல மர்மங்கள் குகைகளுக்குள்ளேயும் பூமிக்கு அடியிலையும் ஒளிஞ்சிருக்கு. ஹோமோ நலேடி மாதிரியான கண்டுபிடிப்புகள் நம்மளோட கடந்த காலத்தை பத்தியும் நம்ம யாருங்கிறத பத்தியும் நமக்கு இன்னும் நிறைய கத்துக் கொடுக்கும். இந்த தொடர்ச்சியான ஆராய்ச்சிகள் தான் மனித இனத்தோட உண்மையான கதையை பத்தி நமக்கு முழுசா சொல்லுங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. இதுக்கு முன்னாடி சிங்கிள் செல்ல இருந்து லைஃப் எப்படி இந்த எர்த்ல உருவாச்சு அப்படிங்கறத உங்களுக்கு நான் டீடைலா கொடுத்திருப்பேன். பட் ஆனா சிங்கிள் செல்ல இருந்து மனிதனோட பரிணாம வளர்ச்சி மட்டும் எப்படி இருந்துச்சு, அதாவது 33 விதமான மனித இனங்கள் நம்மளோட பரிணாம வளர்ச்சியில கடந்து வந்திருக்கோம். அதை பத்தின டீடைலான இன்ஃபர்மேஷன் இண்டிவிஜுவல் வீடியோவா உங்களுக்கு வேணும்னா